ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சா வீடு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாப்பனீஸ் விரும்பி சாப்பிட்ற ப்ளஃபி ஆம்லேட் எப்படி செய்கிறது அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டு டேஸ்ட்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும். இது எப்படி பண்ணுறது அப்படின்னா ஒரு 4 முட்டையை வெள்ளைக்கரு தனியாக மஞ்சக்கரு தனித்தனியாக பிரித்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம அந்த மஞ்சக்கருயே அதில் படாமல் நம்ம பிரித்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ குழந்தைங்களுக்கு ஒரே மாதிரியே ஆம்லேட் பண்ணி கொடுக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட்றதுக்கும் அவ்வளவு சாஃப்டாக இருக்கும். ஜாப்பனீஸ் எல்லாருமே இந்த மாதிரி தான் ஆம்லேட் ப்ளஃபி ஆம்லேட் போட்டு சாப்பிடுவாங்க. இப்போ அந்த வெள்ளைக்கரில் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா விஸ்க வச்சு நல்லா கைவிடாமல் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா அடிச்சு விட்டுட்டே இருந்தோம்னா நல்லா அந்த வெள்ளைக்கரு ஃபுல்லாக அந்த மாதிரி முறை பொங்கி நல்லா வந்துடும். எல்லா இதுவே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா முறை பொங்கி வந்துடும். இப்போ இது ரெடி ஆயிருச்சு. அதே மாதிரி மஞ்சக்கருக்கு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து அதையும் நல்லா அடிச்சு விடணும். அந்த உப்பு எல்லாத்துலேயும் சாடுற அளவுக்கு அடிச்சு விட்டுட்டு ஒரு அடுப்பில் தோசைக்கல் காய வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கிட்டு நம்ம அந்த மஞ்சக்கரு அடித்து வச்சுருக்கோம்ல அதை மட்டும் எடுத்து போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா எல்லா சைடும் நல்லா அந்த கரண்டியை வச்சே நம்ம நல்லா பெருசாக இது பண்ணி விட்டுக்கணும். பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அது வேகிறதுக்கு நல்லா வேகும். அப்போ தான் நம்ம மேலே அந்த வெள்ளைக்கரு வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம எலாபரேட்டாக கொஞ்சம் பெருசாக்கி விட்டு அந்த ஸ்பூன்லேயே பண்ணி விட்டோம் அப்படின்னா நல்லா வந்துடும். அது ஒரு நிமிஷம் வேக விட்டோம் அப்படின்னா மஞ்சக்கருக்கு நல்லா வெந்துடும். அதை அப்படியே திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் வேக விட்டுக்குருவோம். மஞ்சக்கருகை நல்லா வெந்துடும். ஒரு நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். பாருங்கள், இப்போ நான் மஞ்சக்கரு நான் திருப்பி போட்டுட்டேன். ஒன் சைடு நல்லா வெந்துருச்சு, ரெண்டாவது சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அந்த ஒயிட் நம்ம அடித்து வச்சுருக்கோம்ல, நல்லா விஸ்க வச்சு நம்ம கலந்து ஒரு 1/4 மணி நேரமாக அடைச்சி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து அந்த மஞ்சக்கருக்கு மேலேயே போட்டு ஒரு ஸ்பூனை வச்சு எல்லா சைடும் படுற மாதிரி நம்ம எல்லா சைடு இருக்க மாதிரி சமமாக எடுத்து விடணும். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளவு நல்லா இருக்குன்ட்டு. அதுக்கு மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குல்ல, அதை நான் எடுத்து நான் அதில் எல்லாத்துலேயும் நான் தூவி விட்டுக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து எல்லா சைடும் இருக்கிற மாதிரி நல்லா தூவி விட்டுக்கிறேன். அடுத்து பெப்பர் இருக்குல்ல, பெப்பர் பவுட்ரு அதையும் நல்லா தூவி விட்டுக்கிறேன். அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. அதை எடுத்து ஒரு மூடியை போட்டு நம்ம மூடி ஒரு 5 மினிட்ஸ் வேக விட்டோம் அப்படின்னா உள்ளே உள்ள அந்த வெள்ளைக்கரு எல்லாமே நல்லா வெந்துடும். ஆல்ரெடி மஞ்சக்கருக்கு வெந்துருச்சு. வெள்ளைக்கருக்கு அந்த ஒரு 5 மினிட்ஸ் வேக விடுறதுலே நல்லா புசுன்னு நல்லா சாஃப்டாக பஞ்சாக வெந்துடும். பாருங்கள், இப்போ ரெடி ஆயிருச்சு. ஜாப்பனீஸ் விரும்பி சாப்பிட்ற ப்ளஃபி ஆம்லேட் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். என் பசங்களுக்கு இன்றைக்கி ஈவினிங் இதுதான் நான் செஞ்சு கொடுத்தேன். அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கும். பாருங்கள், கட் பண்ணிவிட்டு அதை உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், அவ்வளவு பஞ்சுன்னு சாஃப்டாக இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கிச்சா வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஒன்று எடுத்து உங்களுக்கு நான் புட்டு காட்டுறேன். பாருங்கள், பார்க்குறதுக்கே அவ்வளவு சாஃப்டாக இருக்கும். ஸ்பாஞ்ச் கணக்க சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும்.